அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ட்ரைபாட் எபிசோட் 3 பார்க்க போறோம். இந்த ட்ரைபாட் எபிசோட் 3ல நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் தமிழ்நாடு மின் ஆளுமை. தமிழ்நாடு கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. TNEGA அப்படின்னு இதோட ஷார்ட்கட். தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எலக்ட்ரானிக் அப்படிங்கிறத தான் அதை மீன் பண்ணுவாங்க. இந்த டாபிக் எங்க கவர் ஆகும் அப்படின்னா, ஜிஎஸ்ல மொத்தம் 6 யூனிட் இருக்கு. இந்த 6 யூனிட்ல 5வது யூனிட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ரெண்டும் சேர்த்து கவர் ஆகும். இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் இந்த கவர்னன்ஸ் தமிழ்நாடு மின் ஆளுமை அப்படிங்கிற டாபிக் இருக்கும். இது பள்ளி புத்தகத்தில் ஸ்கூல் புக்கில் இதுக்கான ப்ராப்பர் சோர்ஸ் கிடையாது. இதை நம்ம வெளியிலேருந்து கவர் பண்ணி தான் படிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சோர்ஸ் எல்லாமே மேக்சிமம் இப்போ 2026 வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் தமிழ்நாடு நிர்வாகம் தொடர்பான புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டும் கூடுதலாக வேற தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த சோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால இது உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அப்டேட் வெர்ஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? சரி, தமிழ்நாடு மின் ஆளுமைனா என்ன? தமிழ்நாடு EGA அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய நாடு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருதுன்னா, ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், அதாவது ஃபுல்லாவே இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி வலைதளங்களை பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர், நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்குறோமா அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் நம்ம மொபைல்ல இருந்தே போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்படிங்கிறதோடைய ஒரு வெர்ஷன் தான் இனிமேல் நான் வரப்போற எல்லாமே. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டை போய் நம்ம அப்ளை பண்ணி ஒவ்வொருத்தங்களா நம்ம பார்க்கணும். விஏஓ, அடுத்த தாசில்தார், இப்படி ஒவ்வொருத்தங்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு 4-5 மாதம் ஆகிடும். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். நம்ம போயிட்டு தான் அந்த பேப்பரை கொடுத்துட்டு வரணும், வாங்கிட்டு வரணும், சைன் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சு நமக்கு ஒரு 5 மாதம் ஆகிடும் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது மூலயமா என்ன பண்ண முடியும்? நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலையே உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப்போ மொபைல்லையோ இன்டர்நெட் இருந்துச்சுன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போய் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டுக்கான டீட்டெயிலை நீங்களே அதில் என்ட்ரு பண்ணி அதில் ஒரு ஃபீஸ் கேட்டுச்சுன்னா அந்த ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 10 to 15 டேஸ்ல நமக்கு தேவையான டாக்குமெண்ட் நம்ம வீட்டுக்கே வந்துடும். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். இப்போ வேலை ரொம்ப எளிமையா முடிஞ்சிடும். நம்ம போய் டைரக்டா யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வேலை உடனே முடிஞ்சிருது. ஸோ அப்போ இதை தான் கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக், ஃபார் எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்ன? கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சேவைகளை நம்ம இருந்த இடத்துல இருந்தே ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் மூலியமாக ரொம்ப எளிமையாக அதை நம்ம பெற்றுக்கொள்வது தான் கவர்னன்ஸ். இன்னும் எளிமையா புரியணும்னா, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இங்க இருந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க என்ன பேங்கோ அந்த பேங்கை தேடி பிடிச்சி போய் அந்த பேங்க்ல இருந்து நம்ம பணத்தை சலான் போட்டு எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தா அவங்களுக்கு பணம் போயிடும். இல்லைன்னா நம்ம நேரில் பணமா எடுத்துட்டு போய் தான் கையில கொடுக்க முடியும். இப்படிலாம் தான் முன்ன இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன பண்றோம்? ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்பணும்னா நம்மளுடைய மொபைல் அப்படியே எடுத்து ஜிபேவை ஓபன் பண்ணி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால அனுப்ப முடியுது. அப்ப இதை தான் ஒரு அப்டேட்டா பாக்குறோம். ஸோ நம்ம எல்லாருமே என்னவாகிறோம்? கணினிமயமாக்கப்படுறாங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே சிஸ்டமேட்டிக்கா வாழ ஆரம்பிக்கிறோம். பணம் இப்போ நீங்க அக்கௌண்ட்ல பணத்தை வச்சிருக்கீங்க, 1 லட்ச ரூபா அங்க பணம் அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. அது மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாங்கிறது ஒரு நம்பரா தெரியும். அதை யாராலுமே திருட முடியாது. உங்க மொபைல யாராவது இப்போ என்னோட மொபைலை இப்போ யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, இந்த மொபைலுக்குள்ள இருக்கிற என்னுடைய அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபா பணத்தை அவங்களால எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய பாஸ்கோடு வேணும், பாஸ்வேர்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அது சேஃபா இருக்கும். மொபைல் போனா மொபைலோட போயிடும். நம்ம திரும்ப இன்னொரு மொபைல நம்ம அதை எல்லாத்தையும் லாகின் பண்ணோம்னா நம்மளால நம்ம அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. அப்போ மொபைலுக்குள்ள 1 லட்ச ரூபா இருந்தாலும் மொபைல் போனாலும் அந்த பணம் போகாது. அதுவே நம்ம பர்ஸ்ல 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ என் பர்ஸ்க்குள்ள இந்த 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா இந்த பர்ஸை யாராவது எடுத்துட்டு போயிட்டா இது உள்ள இருக்கிற 1 லட்ச ரூபா பணமும் அவங்க எடுத்துப்பாங்க. அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த திருட்டு குறைஞ்சிருக்கு. கருப்பு பணத்தை யாராலையும் பதுக்க முடியாது. பணமா நீங்க கையில வச்சுக்க முடியாது நிறைய. ஸோ அதனால இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் தடுக்கப்படுது. பர்ஸ்ல நிறைய அமௌண்ட் வச்சுக்க தேவையில்ல. கருப்பு பணம் நிறைய ஸ்டோர் ஆகாது. இதெல்லாம் தான் நம்மளுடைய அப்டேட் வெர்ஷனா இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு படிக்கிறோம்? ஒரு சிஸ்டமா வாழ்றது,
ஒரு அப்டேட் வெர்ஷனாக நம்ம எல்லாரும் இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து ஜிபே இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்ன மையப்படுத்துகிறாங்க, நமக்கு அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய சேவைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து இன்டர்நெட் வந்து வீட்டில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ரொம்ப கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதி இன்டர்நெட் ஸ்பீடு இருக்காது. சில பேருக்கு அதோடைய அவேர்னஸ் இருக்காது, அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்காக அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் இருக்கா, ஒரு சின்ன ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். அங்கே போனோம்னா நமக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ நம்ம சொன்னோம்னா அவங்களே உட்காந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 10 ரூபா 20 ரூபா சார்ஜ் கேட்பாங்க, அதை நம்ம கொடுத்துருவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த சென்டர் இருக்கும். அப்படியே போவோம், ஒரே நாளில் ஒரே ஒரு அரை மணி நேரம் அங்கே நின்னோம்னா அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான டாக்குமெண்ட் 10 நாளில் வீட்டுக்கு வந்துடும். அப்போ நம்ம போய் எந்த ஆஃபீஸரையும் நேரில் பார்க்கல, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகலை. ஸோ இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்காக தான் இந்த இ சேவை மையங்கள்லாம் திறக்கப்பட்டுச்சு. பொதுமக்கள் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அருகிலேயே அரசுடைய சேவைகள் அவங்களுக்கு எளிமையாக கணினிமயமாக்கப்பட்டு கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டுடைய நோக்கமாக இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ டிஎன்இஜிஏ இதுதான் ஷார்ட்கட், தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். இந்த டிஎன்இஜிஏ பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக் டீடைல் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இது எந்த துறைக்கு கீழே இருக்குன்னு தெரிஞ்சுங்க. தகவல் தொழில்நுட்ப துறை. நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அதுல எந்த அமைச்சருக்கு கீழே இருக்குன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறைன்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இதோடைய அமைச்சராக தற்போது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக உள்ளார்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு கீழே இந்த துறை வரும், இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஸ்டேட்ல தகவல் தொழில்நுட்பம் துறை அப்படிங்கிற ஒரு அமைச்சர் துறையை எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும்னா 1998 தான். 1998 அப்படிங்கிற ஆண்டுல தான் தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு தனி அமைச்சர் துறை உருவாக்கப்பட்டுச்சு நம்மளுடைய ஸ்டேட்ல. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்ல 98 உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியா லெவல்ல தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிற ஒரு அமைச்சகமே எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா அதுல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு தான், 1999 தான். 1998 நம்ம தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்குன்னு ஒரு அமைச்சகம் உருவாயிட்டு, அடுத்த வருஷம் 1999 தான் நம்மளுடைய தேசிய லெவல்ல அங்க பார்லிமெண்ட்ல அதுக்கான அமைச்சரகத்தை தனியா உருவாக்குனாங்க. ஸோ இப்படிதான் இந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த துறைக்கு கீழே தான் இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வரும். எப்படி வந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரோ, அமைச்சருக்கு கீழே ஒரு நிர்வாகத்திறனை பார்த்துக் கொள்வதற்கு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நிர்வாக ரீதியாக அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அமைச்சர் தான் அது எல்லாத்துக்கும் மேலே இருப்பார். இப்போ எப்படி தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சர் இருக்காங்களோ அதுக்கு கீழே அதுக்கு செயலாளரும் உண்டு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க. அவங்க தான் இந்த நிர்வாகத்தெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ என்ன கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு, தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிற அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் தமிழ்நாடு மின் ஆளுமை அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வரும். அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க செயலாளராக, அதுக்கு மேலே ஒரு அமைச்சர் இருப்பாங்க. இதே மாதிரி தான் சென்ட்ரல்லையும். சரி, இது 1998 தான் நம்ம ஸ்டேட்ல இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. சரி சார், இதெல்லாம் ஓகே. இந்த டிஎன்இஜிஏன்னு சொல்றீங்கல்ல, தமிழ்நாடு மின் ஆளுமை, இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. சொல்றேன். இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதோடைய ஆரம்ப காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது சம்பந்தமா வேற ஏதாவது ப்ராசஸ் நடந்துச்சானா நடந்துச்சு. சரியா, அது என்னங்கிறத பார்ப்போம். இங்க பாருங்க, இந்தியாவின் மின் ஆளுமை, நல்லா கவனிங்க. இந்தியாவின் மின் ஆளுமை பயணம் 1987 ஆண்டு நிக்நெட் என்ற தேசிய செயற்கைக்கோள் அடிப்படையிலான கணினி வலையமைப்பின் தொடக்கத்துடன் தொடங்கியது. அதாவது இது வந்து டிஎன்இஜியை தொடங்கினது கிடையாது, சென்ட்ரல்ல தொடங்கினதும் கிடையாது. ஆனா இந்த எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ்ங்கிறத உருவாகிறதுக்கு ஒரு ஆரம்பமா பார்க்கப்படுவது இந்த 1987 உருவாக்கப்பட்ட நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, செயற்கைக்கோள் மூலமாக எல்லா மாநிலங்கள் மாவட்டங்கள்ல என்ன நடக்குதுங்கிற எல்லாத்தையும் கணினிமயமாக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம வந்து இ கவர்னன்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனி கான்செப்டே உருவாக்கக்கூடாது, ஸோ இதுக்குன்னு ஏன் தனித்துறையை உருவாக்கி அதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே இதுதான் ஆரம்ப கட்டம். இதுக்கு அப்புறம் தான் உருவானுச்சுன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்றேன். ஸோ 1987 உருவாக்கப்பட்ட இந்த NICENET இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் நெட்வொர்க் 1987 தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இதோடைய நோக்கம் என்ன,
தேசிய செயற்கைக்கோள் அடிப்படையிலான கணினி வலையமைப்பின் தொடக்கத்துடன் தொடங்கியது. தேசிய லெவல்ல மாவட்டம், மாநிலம் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கணினிமயமாக்க ஒன்றிணைப்பதற்காக ஒரு செயற்கைக்கோள் மூலமாக அதை ட்ரை பண்ணாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சது. இதுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இதுக்குன்னு தனியா ஒரு கவர்னன்ஸ்லாம் உருவாக்கலாம். நம்ம நாட்டையே நம்ம தேசிய லெவல்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே கணினிமயமாக்கிடணும். சிஸ்டம் மூலமாக அதாவது பேப்பர் ஒர்க்குன்னு ஒரு கான்செப்ட் இல்லாம எல்லாத்தையுமே சிஸ்டம் ஒர்க்கா மாத்தணும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இது ஒரு அமைப்பு, ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி, இதுக்கு அடுத்தது எப்ப சார் அபிஷியலா தொடங்கினாங்க? 2006ஆம் ஆண்டில் தேசிய மின் ஆளுகை திட்டம் NEGP அரசாங்க சேவைகளின் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். 2006ல தான் NEGP, இது வந்து நேஷனல் லெவல்ல உள்ளது. நேஷனல், ஓகேவா. இது வந்து தமிழ்நாடு இன்னும் வரல. நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஏஜென்சி TNEGA அது தமிழ்நாட்டில் உள்ளது, தமிழ்நாடு மின் ஆளுமை. ஆனா அதுக்கு முன்னாடியே சென்ட்ரல்ல தான் அதுக்கான பேஸ் கொடுத்தது. அதுதான் 2006ல தொடங்கப்பட்ட NEGP. சரியா, தேசிய மின் ஆளுகை அப்படின்னு சொல்லுவாங்க. மின் ஆளுமை திட்டம் 2006ல தொடங்கப்பட்டுச்சு. நேஷனல் எலக்ட்ரிக் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோமா, கவர்னன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லலாம், இல்ல ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதுதான் அரசாங்க சேவைகளுடைய செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது 2006ல. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல்ல தான் அதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975க்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பாகவும் உருவாக்கப்பட்டது. எப்ப? 2007ல TNEGA என்று உருவாக்கப்பட்டது. ஸோ 2006ல NEGP உருவாக்கப்பட்டுச்சு நேஷனல் லெவல்ல. ஸோ அதனுடைய பேஸா வச்சு அதை மாநிலங்கள்ல செயல்படுத்தணும். அதாவது தேசிய லெவல்ல கவர்னன்ஸ் கொண்டு வந்தாச்சு, அப்ப எல்லா மாநிலத்துக்கும் தனித்தனியாக கொண்டு வரணும்ல. அதற்காக 2006க்கு அப்புறம் 2007ல நம்ம தமிழ்நாட்டில் கவர்னன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குனாங்க. இதை தான் TNEGAன்னு படிக்கிறோம், தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இது நம்ம தொடங்கப்பட்டது எந்த சட்டத்துக்கு கீழே இந்த இதை நம்ம பதிவு பண்ணணும்னு கேட்பாங்க. தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975ல கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழே தான் ஒரு தன்னாட்சி அமைப்பாக இந்த TNEGA அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா, இதை கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி இஸ் அன் அட்டானமஸ் பாடி ரிஜிஸ்டர்டு அண்டர் த தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975. ஓகேவா, அப்போ TNEGA தொடங்கப்பட்டது 2007. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நேஷனல் லெவல்ல NEGP தொடங்கியாச்சு 2006ல. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை எல்லா மாநிலங்களையும் நம்ம செயல்படுத்தணும், இந்த கவர்னன்ஸை கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த 1975 தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தின் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் TNEGA பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது. இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் TNEGA உருவாக்கப்பட்டுச்சு 2007ல. தலைமை செயலாளரின் தலைமையின் கீழ் அமைந்த உயர்மட்ட குழு மாநில அளவிலான மின் ஆளுமை நிகழ்ச்சிகளை மேற்பார்வையிடுகிறது. இந்த TNEGAன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில், அதை யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த நிர்வாகம் முழுவதுமாக இருக்கும்? அதாவது அமைச்சரா பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். ஆனா அவருக்கு கீழே யார் இருப்பாருன்னு சொன்ன, ஒரு IAS அதிகாரி. அவரு கண்ட்ரோல்ல தான் ஒரு கமிட்டி இருக்கும், ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, மாநில உயர்மட்ட குழு. அதுக்கு பேர் என்ன, மாநில உயர்மட்ட குழுன்னு இருக்கும். ஓகேவா, இந்த மாநில உயர்மட்ட குழு மூலமாகத்தான் இந்த TNEGA அப்படிங்கிறது பார்த்து கொள்ளப்படுகிறது, அதாவது நிர்வகிக்கப்படுகிறது. ஏன்னா அமைச்சர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருப்பார், அவர் எல்லா ரூலையும் பார்க்கணும். பட் ஆனா இந்த TNEGA அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்பத்துக்கு கீழே யாரு பார்த்துப்பா, ஒரு IAS அதிகாரி இருப்பார். ஸோ அவரு மாநில உயர்மட்ட குழுன்னு ஒரு குழு வச்சிருப்பாரு, அந்த குழு மூலமாக இந்த TNEGA பார்த்துப்பார். ஓகேவா, ஸோ 2007ல TNEGA தொடங்கப்பட்டது. இதுக்கு பேர் ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாநில உயர்மட்ட குழு தமிழ்நாட்டில் பார்த்துக்கிறாங்கல்ல, ஒரு IAS அதிகாரி அதுக்கு தலைவராக இருப்பார், தலைமை செயலாளர். சரியா, மாநில அளவிலான மின் ஆளுமை நிகழ்ச்சிகளை மேற்பார்வையிடுகிறது. தலைமை செயலாளரின் தலைமையின் கீழே யாரு வந்து தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளராக இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே தான் அந்த மாநில உயர்மட்ட குழு இருக்கும். ஓகேவா, தலைமை செயலாளராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே மாநில உயர்மட்ட குழு. ஸோ அவருக்கு கீழே தான் இந்த இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அப்போ அந்த IAS அதிகாரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒருத்தர் தனியா இருப்பார். இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு காமனா ஒரு IAS அதிகாரி இருப்பார்.
பட் ஆனா இந்த மாநில உயர்மட்ட குழு இந்த டிஎன்இஜிஏவை பார்த்துக்கிறது தலைமை செயலாளராக யார் இருப்பாங்களோ அவங்க தான் இந்த மாநில உயர்மட்ட குழுவுக்கு தலைவராக இருந்து நிர்வகிப்பார்கள். ஸோ இந்த இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் ஆரம்பம், இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? சரி சார், இப்போ டிஎன்இஜிஏ தான் நமக்கு இங்க வேணும். நமக்கு சென்ட்ரல்ல இருக்கிற கான்செப்ட் நமக்கு வேண்டாம். என்இஜிபி அது சென்ட்ரல் இருக்கிறது. நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கிறது வந்து தமிழ்நாடு ரீதியாக உள்ளதுதான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மின் ஆளுமை என்ன? டிஎன்இஜிஏ அப்படின்னு படிக்கிறோம், தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஏஜென்சி. சரி சார், இது வந்து மொத்தம் 4 முறையில கவர்மெண்ட் கிட்ட இருந்து செயல்படுது. இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை 4 மெத்தட்ல செயல்படுத்துறாங்க. அது என்னென்ன ஃபர்ஸ்ட் பாருங்க. G2G அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் வேற ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு, இப்படி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும், டாக்குமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே கணினிமயமாக்குறது, இது எல்லாத்தையுமே இந்த இ கவர்னன்ஸ்குள்ள கொண்டு வரணும். அது ஒரு விஷயமாக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு மின்னாளுகை அப்படிங்கிறது மொத்தம் 4 சிஸ்டமாக செயல்படும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ஒன்று கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு, அதாவது நம்ம ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கிற ஏதோ ஒரு வேலையை வந்து அங்கே போய் செய்யணும் ஒரு ஸ்டேட்ல அப்படின்னா ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கும். பட் இங்கே ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்து அதில் சைன் வாங்கி அங்கே எடுத்துட்டு போறது முன்னாடி இவங்களே அங்கே அதை மெயில் பண்ணி விட்டுருவாங்க. மெயிலில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு வந்து இதை நீங்க செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ ஒரு கேரளாவில் இருக்கிற போலீஸுக்கு ஒரு உத்தரவு போகும். அப்போ அது ஈஸியா போயிடுது. இப்போ இங்க இருந்து ஒருத்தங்க அதை வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு கணினிமயமாக்கல் மூலயமா இ கவர்னன்ஸ் மூலயமாக டாக்குமெண்ட் ஷேர் பண்றது, அவங்க வேலையெல்லாம் ஆன்லைன்லேயே முடிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த ஒரு வேலையை சொல்லுவாங்க. அதை தான் G2G அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு மின்னாளுகைங்கிறது 4 கான்செப்ட்ல செயல்படும். ஒன்று G2G கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அவங்களுக்குள்ள நடக்கிற இ கவர்னன்ஸ் மெத்தட். அடுத்தது G2C கவர்மெண்ட் டு சிட்டிசன், அதாவது நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகள். இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சேவைனா என்ன? ஒரு வருமான சான்றிதழ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ரேஷன் கார்டு வாங்குறது, இது மாதிரி நமக்கு தேவையான கவர்மெண்ட் கிட்டே இருந்து வாங்குற ஒரு சேவை இருக்குல்ல, அதான் அந்த கார்டு வாங்குறோம்ல ஏதோ ஒன்று. ஸோ அப்போ அதெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு இப்பெல்லாம் நமக்கு அந்த இ சேவை சர்வீஸ் மூலயமே வாங்கிக்க முடியும், நம்மளே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு சிட்டிசனுக்கு கிடைக்க வேண்டிய இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இ கவர்னன்ஸ் மூலயமாக அவங்களுடைய இருப்பிடத்திலேயே அவங்க பெற்றுக்கொள்வதற்காக பண்ணுவது இன்னொன்று. ஸோ ஒன்று கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு பண்ற இ கவர்னன்ஸ் மெத்தட், இன்னொன்று கவர்மெண்ட் கிட்ட இருந்து சிட்டிசனுக்கு கிடைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே அவங்க இருப்பிடத்திலேயே கொடுக்கறது. இல்ல ஒன்று அவங்க போன்லயே அவங்களுக்கு கொடுத்துடணும், இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இ சேவை மையம் இருக்கணும், அவங்க கிட்ட போய் அவங்க அதை வாங்கிக்க முடியும். ஓகேவா? இதுதான் கவர்மெண்ட் டு சிட்டிசனுக்கு கிடைக்கிறது. அடுத்தது G2B கவர்மெண்ட் டு பிசினஸ். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா, கவர்மெண்ட் பில்டிங் யார், கவர்மெண்டே கட்ட மாட்டாங்க, அவங்க யாராவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கூப்பிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருங்க. அப்போ அந்த கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறது மாதிரி இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும்ல, அது எல்லாமே ஆன்லைன்ல இ கவர்னன்ஸ் மூலியமா பண்ணணும். அதை வந்து ஒரு கையில போய் நம்ம தான் கொடுக்காம எல்லாமே கணினி மயமாக்கல் மூலயமா இ கவர்னன்ஸ் மூலயமா பண்றது. அப்ப கவர்மெண்ட் கிட்டே இருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ், அடுத்து கவர்மெண்ட் கிட்டே இருந்து சிட்டிசன் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபர், எல்லா கொடுக்க வேண்டிய சேவைகள், அதெல்லாம் வந்து நம்மளோட இருப்பிடத்திலே கொடுக்குற மெத்தட். மூணாவது கவர்மெண்ட் கிட்டே இருந்து பிசினஸ் பண்றது. பிசினஸ்னா என்ன, ஒரு கம்பெனிக்கு அவங்க ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்றாங்க, எல்லாம் ஆன்லைன்லேயே கொடுத்துடணும். அதான் வெளிப்படைத்தன்மை இருக்கும். இப்போ ஒருத்தவங்க கையில கொடுக்கறது என்ன சொல்லுவாங்க, அது யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இப்போ கையில போய் கொடுத்து சைன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது தெரியாது யாருக்கும். அதுவே ஆன்லைன்னா அது ஒரு ப்ரூஃபா இருக்கும், வெளிப்படைத்தன்மை, யாரு வேணாலும் பார்த்துக்க முடியும். அந்த டாக்குமெண்ட் மெயில்ல வந்துருச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஆமா அந்த இருக்கு பாருங்கன்னு காட்டிட முடியும் ஈஸியா. அப்ப வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும். இது மூணாவது. நாலாவது கவர்மெண்ட் டு எம்ப்ளாய், G2E அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் டு எம்ப்ளாய், அதாவது வேலை பார்க்குறாங்கல்ல கவர்மெண்ட்ல, அவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சேலரியா இருக்கட்டும், அவங்க கொடுக்க டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று ஷேர் பண்றாங்கன்னா அது எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடைய இ கவர்னன்ஸ் மூலியமாக ஆன்லைன்ல தான் எல்லாமே நடக்கணும். ஸோ இப்படி கவர்மெண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் மேன், கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் டு சிட்டிசன் நம்ம எல்லாரும், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கான டிரான்ஸ்ஃபர். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த 4 மெத்தட்ல பிரிச்சு தமிழ்நாட்டில்
இந்த மின் ஆளுமை. தமிழ்நாடு இல்லை, இந்தியா லெவல்ல இ கவர்னன்ஸ் இந்த 4 மெத்தட்ல தான் செயல்படும். ஏன்னா இந்த 4த்துல ஏதாவது ஒன்று தானே தேவைப்படும். எப்படி வேற யாரோ புதுசா வந்து யாரும் எது கேட்க போறது இல்லை. ஒன்னே ஒரு பிசினஸ் மேன், இல்லாட்டி சிட்டிசன் குடிமக்கள், இல்லாட்டி இன்னொரு கவர்மெண்ட், இல்லாட்டி வேலை பார்க்குறவங்க, இவங்க 4 பேருக்கு தான் இந்த இ கவர்னன்ஸ் மூலமாக இந்த மெத்தட் செயல்படுது. ஓகேவா? இந்த மெத்தடை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மார்ட் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த இ கவர்னன்ஸை ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கவர்னன்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த SMART இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு ஸ்மார்ட் கவர்னன்ஸ் பேர் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ் அப்படின்னா சிம்பிளிஃபைடு, அதாவது தமிழ்ல எளிமையாக. எஸ் ஃபார் சிம்பிளிஃபைடு, எளிமையாக. அரசாங்க விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை எளிமைப்படுத்தும் மற்றும் சிக்கலான செயல்முறைகளை தவிர்ப்பது. அதாவது அரசாங்கத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மக்களுக்கு எளிமையாக, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இல்லாம ரொம்ப ஈஸியா அக்சசபிளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிளிஃபைடு. இப்போ ஆன்லைன்ல போய் நீங்க ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது நீங்க அப்ளை பண்ணணும்னா அது உங்களுக்கு எல்லாமே புரியணும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதை போய் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை பார்க்கறதுக்கே ஒன்றும் புரியாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம பண்ணியுமே பிரோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம இ கவர்னன்ஸ் மூலியமா மக்கள் எல்லாரும் ஆன்லைன்லேயே அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் அவங்க பண்ணணும்னா அதுக்கு அவங்க புரியணும். அந்த ஒரு நேம் கேட்குறாங்க, நம்மளோட டீட்டெயில் என்னென்ன என்ட்ரி பண்ணுறாங்கன்னா அவங்க கேட்குறாங்கிறது நமக்கு புரியணும். அது ரொம்ப எளிமையாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த இ கவர்னன்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தடா இருக்கும். அதுதான் சிம்பிளிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கணும், எளிமையா இருக்கணும், எல்லாருக்கும் சென்றடைகிற மாதிரி. அடுத்தது எம் ஃபார் மாரல், டிசிப்ளின் சொல்லலாம். ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். எம் ஃபார் மாரல் அப்படின்னு சொல்லலாம். எஸ் அடுத்து எம், ஸ்மார்ட்ல எம். பல்வேறு அரசு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் கூடிய புதிய நிர்வாக அமைப்பு மற்றும் அரசியல் இயந்திரத்தை அறிமுகப்படுத்துவதை குறிக்கிறது. அதாவது மாரல்னா ரொம்ப டிசிப்ளினா இருக்குது, ப்ராசஸ்லாம் கரெக்டா சொன்ன மாதிரி பண்றது. ஸோ இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை கரெக்டாக கொண்டு வர்றது, இதெல்லாம் இந்த ஸ்மார்ட்ல எம் ஃபார் மாரல், டிசிப்ளின்ல வரும். அடுத்து ஏ, பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி. ஏ ஃபார் என்ன? அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்புணர்வுன்னு அர்த்தம், ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம். சரியா? இங்க பாருங்க, பொறுப்புணர்வுனா என்ன? பொது சேவை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் பொறுப்புணர்வு உறுதி செய்வதற்காக ஒரு பயனுள்ள தகவல் மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதை குறிக்கிறது. அதாவது ரொம்ப வந்து அந்த வேலைக்கு பொறுப்பா இருக்கணும், அதாவது அவங்க சொல்ற வேலையை கரெக்டா செய்யணும், அந்த அதிகாரிகளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, அக்கௌண்டபிலிட்டி ஸ்மார்ட்ல. அடுத்தது பாருங்க, ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிள், பதிலளிக்கக்கூடியது. செயல்முறைகளை நெறிப்படுத்துவதன் மூலம் அவற்றை விரைவுபடுத்துவதையும் அதை மேலும் பதிலளிக்கக்கூடியதாக மாற்றுவதை குறிக்கிறது. ரெஸ்பான்சிபிள்னா ஒருத்தங்க ஒரு ப்ராசஸ் பண்றாங்க, அது ஏதோ நடக்குதுன்னா இம்மிடியேட்டா அது அடுத்து அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திரணும். அதான் ரெஸ்பான்சிபிள்னா என்ன? பொறுப்பா இருக்கிறது. நம்மளை நம்பி அதை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையான மாதிரி ஒன்று இருக்காக இல்லையா, டக்குன்னு அதை ஆல்டர்னேட் பண்ணணும் ஏதாவது ஒன்று. ஸோ அதான் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது. இ கவர்னன்ஸ் மூலியமாக ஒன்று டக்குன்னு சைட் இருக்காகல, இன்னொன்று ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். அடுத்தது டி ஃபார் வெளிப்படையானது. சரியா? சாரிங்க, ஆறு வராது, டி. டி ஃபார் டிரான்ஸ்பரண்ட், அதாவது வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது. சரியா? போர்ட்டல்கள் அல்லது வலைத்தளங்கள் போன்ற பொது தளத்தில் தகவல்களை வழங்குதல், அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் செயல்முறைகளை வெளிப்படையாக மாற்றுதல். இந்த ரெஸ்பான்சிபிள் திரும்ப இங்க வந்திருக்கு, உங்களுக்கு பிடிஎஃப்ல பார்க்கும்போது அது மாறிடும். டி ஃபார் டிரான்ஸ்பரண்ட், அதாவது டிரான்ஸ்பரண்ட்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாருக்குமே அது தெரியும், அதனால இதுல ஒளிவு மறைவே இருக்காது. ஆன்லைன்ல நீங்க போய் ஒரு விஷயம் அப்ளை பண்றீங்கன்னா, ஒரு நேம் இதெல்லாம் ப்ராசஸ், நீங்க யார் என்னெல்லாம் யாருக்கு தெரியாது. நீ என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இது ரிலீஸ் ஆயிடும். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை உருவாகுது இந்த இ கவர்னன்ஸ் மூலியமாக. அதனாலதான் இதை வந்து நம்ம ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் அப்படிங்கிறதுக்கு எஸ் ஃபார் சிம்பிளிஃபைட், எம் ஃபார் மாரல், அடுத்தது ஏ ஃபார் அக்கௌண்டபிலிட்டி, ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிள், டி ஃபார் டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மை. ஸோ இதுக்கு பேர் தான் இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து கவனிங்க. ஸோ இது ஃபைனலாக உருவாக்கப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இதோட நோக்கம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், டிஎன்இஜிஏங்கிறது 2007 தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி என்இஜிபி 2006 தொடங்கப்பட்டுருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு 1975 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிற அந்த பதிவு சட்டத்தின் கீழே தான் ஒரு தன்னாட்சி அமைப்பாக தொடங்கப்பட்டுச்சு. இது தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு கீழே தான் இந்த டிஎன்இஜிஏங்கிற டிபார்ட்மெண்ட் வரும். இந்த டிஎன்இஜிஏ டிபார்ட்மெண்ட்டை யார் ஹையஸ்ட் குழுவா இருந்து பார்த்துக்கிறதுனா ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க. தலைமை செயலாளராக யார் தமிழ்நாட்டுக்கு இருக்காங்களோ, மாநிலத்துக்கு இருக்காங்களோ அவங்க தான் அதோட ஹெட்டா இருப்பாங்க.
அவங்களுக்கு கீழே தான் இந்த டிஎன்இஜியை நிர்வாக ரீதியாக பார்த்துப்பாங்க. இதுக்குன்னு ஒரு அமைச்சரும் இருக்காங்க. இதான் இதோடைய அமைப்பு. சரி, இந்த டிஎன்இஜிஏ இந்த இ கவர்னன்ஸ் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் முறையில் சேவைகளை வழங்குவதற்கான செயலை உருவாக்குது. நம்ம ஒரு டிஜிட்டல் இந்தியாவா மாறுறது. ஏன்னா டிஜிட்டலா நீங்க மாற மாற நிறைய கருப்பு பணம் காணா போயிடும். கருப்பு பணம் நல்லா பதுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நீங்க அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, நீங்க கையில பணம் வாங்கினாதான் ஒரு இடத்துல நீங்க அதை வாங்கினேன்னு சொல்ல முடியும், இல்ல வாங்கலன்னு மறைக்க முடியும். அதுவே இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வந்துட்டுன்னா அது உங்க அக்கௌண்ட்டுக்கு விழுந்துட்டுனாலே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். அது நீங்க ப்ராப்பரா அந்த பணத்துக்கு நீங்க கணக்காட்டி தான் ஆகணும். அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும், எல்லாமே பண்ணணும். இதே அந்த 1,00,000 ரூபாய் உங்க கையில வந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அது யாருக்குமே தெரியாது உங்களை தவிர. நீங்க அந்த பணம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டாலே யாருக்கும் தெரியாம போயிடும். அதுக்கு ப்ரூஃப் இல்லாம போயிட்டுனா முடிஞ்சு போச்சு. அப்போ டிஜிட்டலா மாற மாற நிறைய கருப்பு பணம் வந்து வராது, நிறைய இன்கம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும், டாக்ஸ் கட்டுவாங்க எல்லாரும். ஸோ நம்ம நாடு வந்து அப்டேட் ஆகும். அதனால டிஜிட்டல் லெவல்ல வளர்றது 2 விதத்துல நமக்கு பயங்கரமா இருக்கும். ஒன்று, நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கும், எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எல்லா வேணுமே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். நீங்க போய் டாக்குமெண்ட் வேணுமா, யாரும் என்னலாம் தேவையில்லை, ஆன்லைன்ல போய் உங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிடும். நீங்க போய் யாரையும் நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா வெளிப்படைத்தன்மையா இருக்கும். ரொம்ப டிஜிட்டல், ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுத்துக்கலாம், உங்களுடைய டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இது உருவாக்கப்படுது. பல்வேறு அரசு துறைகளில் பொதுவான சேவைகளின் தேவைகளை கண்டறிந்து குறைந்த செலவில் தரமான தீர்வுகளை வழங்குதல். அதாவது பல்வேறு அரசு துறைகளில் பொதுவான சேவைகளின் தேவைகளை கண்டறிந்து, அரசு துறைகள்ல பொதுவா மக்களுக்கு என்ன தேவைப்படுது, எல்லா மக்களுக்கும் தேவையான ஒண்ணு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சி அதை இ கவர்னன்ஸ் மெத்தட்ல கொண்டு வர்றது. ஏன்னா அது இ கவர்னன்ஸ்ல வந்தாதான் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய பொதுவான ஒரு தேவையா இருக்கணும். அதை இ கவர்னன்ஸ்ல கொண்டு வந்துட்டா அப்ப அவங்க வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இதுக்காக பொதுவா மக்கள் எதுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு அதிகமா, இப்ப ரேஷன் கார்டு எல்லாருக்கும் தேவைப்படும், ஆதார் கார்டு எல்லாருக்கும் தேவைப்படும். இதை பர்டிகுலரா இப்போ வந்து ஒரு ஏடிஎம் கார்டுன்னு வச்சுங்க. ஏடிஎம் கார்டுங்கிறது வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வேணா வாங்கிக்கலாம், வேணா போகலாம், அது உங்களோட தனிப்பட்டது. ரேஷன் கார்டு அப்படி இல்லை, அது எல்லாரும் கண்டிப்பா வீட்டில் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி பொதுவா மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதை மக்களுக்கு ரொம்ப எளிமையா எப்படி கொண்டு போறது, அதை ஆன்லைன் மூலியமா எப்படி கொடுக்கறது, அதை தான் கண்டுபிடிச்சு அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த இ கவர்னன்ஸ்ல. மின் ஆளுமைக்கான மென் உட்கட்டமைப்பை உருவாக்குதல். இதெல்லாம் தமிழ்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். டு கிரியேட் எ சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபார் இ கவர்னன்ஸ். அதாவது மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு அதுக்கான சாஃப்ட்வேரை உருவாக்கணும். மக்களுடைய தேவை சேவையில என்ன தேவைப்படுதோ, கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன தேவைப்படுதோ அதை ஒரு சாஃப்ட்வேரா உருவாக்கி கொடுக்கணும். எக்ஸாம்பிள், இப்ப நம்மளுடைய வீடியோவை நீங்க பாக்குறீங்க, நம்ம ஆப்ல ஜேஸ்வர் டீச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க. அதுல ஒரு 500 பேர் அந்த வீடியோ பாக்குறீங்க பேட்ச்ல சேர்ந்து அப்படின்னா, இப்ப அந்த 500 பேரை வந்து நீங்க உங்க வீட்டுல இருந்துகிட்டே பாக்குறீங்க. இதுதான் டிஜிட்டல். இது ஒரு ஆஃப்லைன்ல நம்ம ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து படிச்சோம் முன்னெல்லாம். இப்பெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல நம்ம மொபைல் மூலமாவே இங்க இருக்கிற வீடியோவை நீங்க பாத்துறீங்க. அப்ப இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறோம்ல, இப்போ ஜேஸ்வர் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்பா நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த ஆப் மூலயமா நீங்க நம்மளோட வீடியோ பாக்குறீங்க. அதே மாதிரி தான் இதுவும் மக்களுடைய தேவை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குவாங்க. அது மூலயமாக மக்கள் அவங்க வேலையை எளிமையாக செஞ்சுக்கிறதும். அடுத்து, அனைத்து அரசு சேவைகளையும் குடிமக்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திலேயே வழங்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. அதாவது மக்களுடைய தேவை என்னன்னு கண்டுபிடிச்சு அது அவங்களுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு அது கிடைக்கணும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கணும்னா உங்க மொபைல்லே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அதாவது அந்த அப்ளை பண்றதெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து நம்ம சிஸ்டம்ல போய் அதுக்கு சில டாக்குமெண்ட்லாம் கேட்கும். இதுக்கான பிடிஎஃப் வேணும். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்க பிடிஎஃபா கொடுக்கணும். உங்களுடைய அதாவது நீங்க யாருங்கிற சான்றுகள், உங்க ஆதார் கார்டா இருக்கட்டும், இதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம மொபைல்ல பண்ண முடியாது, சில பேருக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது பிரவுசிங் சென்டர்ல போய் பண்ணணும். அதை தாங்க சொல்றாங்க, மக்களுக்கு தேவையான இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த இ சேவை மையங்களை திறந்து அது மூலியமாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்றது, ஆன்லைன்ல பண்றது எல்லாத்தையும் அதிலே பண்ணி கொடுத்துடணும். அதனால மக்களுடைய இருப்பிடத்திலேயே அவங்க எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரியான மையங்கள் திறந்து அது மூலியமாக ஆன்லைன் மூலியமா பண்ண வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு ரொம்ப எளிமையா செஞ்சு கொடுத்துடணும். இதெல்லாம் தான் இந்த இ கவர்னன்ஸ் உடைய நோக்கமாக வச்சு செயல்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நோக்கங்கள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க வேண்டியது மாநில மின் குறிக்கோள் குழு, ஸ்டேட் இ மிஷன் டீம், SEMT அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக இருக்கக்கூடிய ஒரு குழு. இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் இருக்காங்கல்ல,
அதை செயல்படுத்துறதுல முக்கியமான ஒரு குழுவாக இருக்கிறது இந்த SEMT அப்படிங்கிறது, அதாவது ஸ்டேட் மிஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மாநில மின் குறிக்கோள் குழு. இவங்களோட வேலை என்னன்னா, மாநில அரசுகளின் மின்னாளுமை திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசின் தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது எப்படி வந்து NEGP இருக்கா நேஷனல் லெவல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கீழே இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட கவர்னன்ஸ் நல்லாக திறனாக செயல்படுவதற்காக அவங்களால உருவாக்கப்பட்ட இங்க தமிழ்நாட்டில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாநில மின் குறிக்கோள் குழு, ஸ்டேட் மிஷன் டீம். சரியா? இக்குழு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும். அதாவது இங்க பாருங்க, மாநில அரசுகளின் மின் ஆளுமை, நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னன்ஸை மேம்படுத்துற நோக்கில் மத்திய அரசின் தேசிய மின் ஆளுமை திட்டத்திற்கு கீழே, மத்திய அரசுலையும் இந்த NEGP கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டுக்கு கீழே இந்த மாநில மின் குறிக்கோள் குழு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இது முழுக்க இங்க இருக்கிறவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கும். SEMT மாநில தகவல் தொழில்நுட்ப துறைகளை ஆதரிப்பதற்காக NEGD-யால் பணியமர்த்தப்பட்ட நிபுணர்களை கொண்டுள்ளது. NEGP சரியா? நம்ம NEGP பார்த்தோம்ல, அதுதான். ஸோ இது அவங்களால ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மாநில மின் குறிக்கோள் குழு, ஸ்டேட் மிஷன் டீம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதே ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய குழு மாநில உயர்மட்ட குழு, ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டி. அதுல யாரு வந்து ஹெட்டா இருப்பா, யாரு வந்து மாநிலத்துடைய தலைமை செயலாளரோ அவங்க அதில் ஹெட்டா இருப்பாங்க. அது வேற, அது தனியா இங்கதான், அதுதான் ஹையஸ்டா இருக்கும். பட் அது இல்லாம வேற கமிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத அந்த குழுவை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுல நம்ம SEMT அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு, இது வந்து அங்க இருக்கிற NEGP அமைப்பால் அந்த இதுக்கு கீழே ஒரு பகுதியாக இங்க உருவாக்கப்பட்டது. இங்க இருக்கிறவங்க கண்ட்ரோல்ல தான் இந்த அமைப்பு இருக்கும். ஸோ உங்களோட வேலை என்னன்னா, எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னன்ஸ் உடைய திறனை மேம்படுத்துவது, அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள், டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் அசோசியேஷன், DEGS சொல்லுவாங்க. DEGS இதோட ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் பேரை கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் வந்து பொறுத்துக்கள் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நம்ம தான் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள்னா என்ன? இச்சங்கங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரின் தலைமையின் கீழ் இயங்கும். இது இந்த சங்கம் என்ன பண்ணும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துடைய IAS அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கீழே இந்த சங்கங்கள் இயங்கும். சென்னையில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையரின் தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மாவட்ட மின் ஆளுமை சங்கம் அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்திலும் இருக்கும். அந்தந்த மாவட்டத்துடைய IAS அதிகாரி அது ஹெட். ஆனா சென்னைக்கு மட்டும் IAS அதிகாரி இருக்க மாட்டாங்க. சென்னை அதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய தலைமையில தான் இந்த சங்கம் செயல்படும். சென்னைக்கு மட்டும், ஏன்னா அது ஒரு பெருநகரம். அதனால ஓகே, மற்ற எல்லா இடத்துலையுமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய IAS மூலமாகத்தான் அதை செயல்படுத்துவாங்க. சரியா? ஸோ இந்த மாவட்ட மின் ஆளுமை சங்கம், டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு எல்லா மாவட்டத்திலையும் அந்தந்த IAS அதிகாரிகளால் செயல்படுத்தப்படும். சென்னையில் மட்டும் மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி ஆணையராக ஒரு IAS அதிகாரி தான் இருப்பார், ஒரு மூத்த IAS அதிகாரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இங்க இருப்போம், செயல்படும். அப்ப நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் நீங்க IAS அதிகாரி டைரக்டா சொல்லிட முடியும். ஆனா சென்னைக்கு மட்டும் மாநகராட்சி ஆணையராக இருக்கிறவர் தான் இதை பார்த்து பாருன்னு தான் நீங்க பதிவு பண்ணணும். ஆனா அந்த மாநகராட்சி ஆணையராக இருப்பவர் ஒரு மூத்த IAS அதிகாரி தான். ஆனா நீங்க அந்த பொசிஷனை தான் நீங்க சொல்லணும், பதவி பேரை தான் சொல்லணும். சரியா? அவங்களுக்கு கீழே தான் அது செயல்படும். மாவட்ட அளவில் அனைத்து மின்னணு சேவைகளும் மக்களை சென்றடைய செய்வது இச்சங்கங்களுடைய நோக்கமாகும். உங்களுடைய வேலை என்னன்னா, எல்லா மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த TNEGA அப்படிங்கிற அமைப்பு மூலமாக கவர்னன்ஸ் மூலியமாக கிடைக்கிறது எல்லாம் கரெக்டா போகுதா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக இந்த அமைப்பு இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மின் ஆளுமையால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் சேவைகள். அவ்வளவுதான், இதுதான் ஸ்டார்டிங். அடுத்து இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மின் ஆளுமைனா என்ன, அது எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, அவனோட நோக்கம் என்ன, அதை யார் பார்த்துப்பா? மாநில உயர்மட்ட குழு, அதுக்கப்புறம் அங்கேருந்து இருக்கிற மாநில குறிக்கோள் குழு, அடுத்த மாவட்ட குழு, இப்படி 3 குழு இருப்பாங்க முக்கியமான குழுவா. அதுல மாநில உயர்மட்ட குழு, ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டி தான் உள்ளதுலேயே ஹையஸ்ட் கமிட்டி. அதுல தலைமை செயலாளர் ஹெட்டா இருப்பார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த TNEGA அப்படிங்கிற இந்த அமைப்பு அவங்களால என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு, கவர்னன்ஸ் மூலமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அப்படியே ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மின் மாவட்ட திட்டம், இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிக்ட் மின் மாவட்ட திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தினாங்க.
இங்கிலீஷ்ல இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, மின் மாவட்ட திட்டம் அப்படின்னா என்ன? தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் அரசின் முக்கிய சேவைகளை இணையம் மூலம் பொதுமக்களுக்கு எளிதாகவும் வெளிப்படை தன்மையுடனும் வழங்க உதவும் ஒரு மாநில பணிமுறை திட்டமாகும். அதாவது மின் மாவட்ட திட்டம்னா இ கவர்னன்ஸ் மூலியமா தேசிய கவர்னன்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து சரி, இங்க இருந்து இருக்கிறதும் சரி, கிடைக்கிற எல்லா முறையும் இ கவர்னன்ஸ் மூலியமா கிடைக்கிற திட்டங்கள் மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையுதா அப்படிங்கிறத இவங்க கவனிப்பாங்க. வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த மின் மாவட்ட திட்டத்துடைய நோக்கம். சரியா? மின் மாவட்டத்தில் இ சேவை மற்றும் இதர திட்டங்கள் மூலம் 209 சேவைகள் இணைய வழியில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த மின் மாவட்ட திட்டம் அப்படிங்கிற இது மூலமா இந்த இ சேவை மையம் பார்க்குறோம்ல, அது எல்லாமே இந்த திட்டத்துக்கு கீழே தான் வருது. நம்ம வீட்டில் நம்ம ஊர்லலாம் பார்க்கலாம், இ சேவை மையம் வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 209 சேவைகள் எல்லாமே இந்த மின் மாவட்ட திட்டத்துக்கு கீழே தான் வருது. இவங்க தான் அதை வந்து கவனிச்சுக்கிறாங்க. இந்த மின் மாவட்ட திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே தான் கிட்டத்தட்ட 209 முக்கியமான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. அதுல ஒண்ணு இ சேவை மையம். சரியா? எல்லாமே ஆன்லைன் மூலியமா நடக்கிறது தான். இது நம்ம பார்க்குற எதுவுமே வந்து ஒரு ஆஃப்லைன் மோடே கிடையாது. எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி மெத்தட் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, வருமான சான்றிதழ், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ், ஓய்வூதிய திட்டங்கள், பட்டா தொடர்பான விவரங்கள், கல்வி உதவி திட்டங்கள், வரி சார்ந்த கட்டணங்கள் போன்ற சேவைகள் பெறலாம். நம்ம நினைக்கிறோம்ல, நமக்கு ஒரு வருமான சான்றிதழ் வாங்கணும்னா நம்ம போய் அதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம். அது நம்மளே அப்ளை பண்ணலாம். இல்லை இ சேவையில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தான் இந்த மின் மாவட்ட திட்டங்கள் இந்த திட்டத்துக்கு கீழே செயல்படுத்துறாங்க. ஆல்மோஸ்ட் இதுதான் மெயினான ஒன்று. 209 ஆன்லைன் சேவைகள் இது மூலமாகத்தான் வழங்கப்படுது. இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரியா? ஸோ மின் மாவட்ட திட்டம் அப்படின்னா இந்த திட்டங்கள்லாம் கரெக்டா மக்களுக்கு போகுதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க, அதை வழங்குறாங்க. இவங்களுக்கு கீழே தான் கிட்டத்தட்ட இ சேவை மையம் உட்பட 209 சேவைகள் இவங்களுக்கு கீழே தான் வருது. இதுல தான் நம்ம அந்த சான்றிதழ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்குறோம்ல, அது எல்லாமே இந்த திட்டத்துக்கு கீழே வர்றது தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்க்கறது. இது எல்லாமே தமிழ்நாடு மின் ஆளுமை, அதாவது TNEGA அப்படிங்கிற அந்த அமைப்பால் செயல்படுத்தக்கூடிய திட்டம், மின் மாவட்ட திட்டம். ரெண்டாவது, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான உயர்தனி சிறப்பு மையம். இதை வந்து CEETன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல அதுக்கு பேரு, இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. CEET அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். இந்த திட்டமும் TNEGA-வால் செயல்படுத்தப்படுது. அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸால் செயல்படுத்தக்கூடிய இன்னொரு திட்டம் இந்த ஒரு திட்டம். இது என்னன்னு பார்ப்போமா? இது அரசு துறைகளுக்குள் அதிநவீன தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதற்காக ஜனவரி 2019 நிறுவப்பட்டுச்சு. அதாவது அரசு துறைகள்ல, கவர்மெண்ட்ல நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த CEET, இந்த அமைப்பு. இந்த அமைப்புனா இந்த திட்டம் TNEGA-வால் தமிழ்நாடு இ கவர்னன்ஸால் செயல்படுத்தப்பட்ட இந்த CEET அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எமர்ஜிங் டெக்னாலஜி. எமர்ஜிங்னா என்ன ஆகுது? அடுத்த அப்டேட்டுக்கு போறதுன்னு அர்த்தம். எமர்ஜ் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அதான் அடுத்த அப்டேட் ஆகுறது. எதுல? அரசு துறைகளுக்குள் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வர்றது. ஒரு அரசு துறைகளுக்குள்ள அதிநவீனன்னா, இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒர்க் தான் கவர்மெண்ட்ல இருக்கும். ஃபுல்லாவே ஃபைல்ல தான் எல்லாத்தையும் எழுதணும். ஆனா இப்போ என்ன ஆகுது? எல்லாமே சிஸ்டம்ல தான் வச்சிருக்காங்க. எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது அப்டேட் இருக்கா? இன்னும் ஈஸியா வேலைகளை செஞ்சு முடிக்க வழி இருக்கா? அது மாதிரி அரசு துறைகள்ல இருக்கக்கூடிய வேலைகளை எளிமையாக எப்படி அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த CEET அப்படிங்கிற இந்த அமைப்பு. இது TNEGA-வால் செயல்படுத்தப்படுது. இம்மையம் செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு மற்றும் பொருள்களில் இணையம் போன்ற தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்துவதற்காகவும் குடிமக்களுக்கு சிறப்பாக சேவையை கொடுக்கவும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது இது இங்கிலீஷ்ல பார்த்தா தெரியும். இவங்களோட வேலை என்னன்னா, the center is designed to focus on technologies such as artificial intelligence, செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல, AI பயன்படுத்தி ஒரு வேலையை எளிமையா முடிக்க முடியுமா? கவர்மெண்ட்ல, அரசு துறைகள்ல இருக்கக்கூடிய வேலைகளை AI பயன்படுத்தி என்ன மாதிரி வேலைகளை முடிக்க முடியும்? ஒன்று அதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ், தகவல்களை எந்த அளவுக்கு பரிமாற்றம் செய்வதற்கு எளிமையாக பண்ண முடியும், அதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட்டை பயன்படுத்தி அதுல இன்னும் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் வேலைகளை எளிமையாக்க முடியும். இதுதான் இந்த CEET அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை தமிழ்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியறது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல படிச்சு வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு. இது வந்து அரசு துறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேலையை எந்த அளவுக்கு
தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பயன்படுத்துறது, டேட்டா அனலைசிஸ் பயன்படுத்துறது, இதிலெல்லாம் பயன்படுத்தி எப்படி அப்டேட் ஆகிக்கிறது அதை மட்டும் இவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாத்தையுமே இவங்க பார்த்துப்பாங்க. இது டிஎன்இஜிஏவால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? அடுத்து மாநில குடும்ப தகவல் தொகுப்பு. இதை எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஃப்டி அப்படின்னா ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ், இதுக்கு பேர். இதுவும் தமிழ்நாடு இஜிஏவால் செயல்படுத்தப்படுது. தமிழ்நாடு இ கவர்னன்ஸால் செயல்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் எஸ்எஃப்டி, ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ். சரியா? இங்க பாருங்க, நிர்வாகத்தினை தரவுகள் அடிப்படையில் நடத்துவதற்கு மாநில குடும்ப தகவல் தொகுப்பு ரூபாய் 47.5 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மாநில குடும்ப தகவல் தொகுப்புங்கிற அந்த கான்செப்டை கிட்டத்தட்ட 47 கோடி செலவு பண்ணி உருவாக்கியிருக்காங்க. டிஎன்இஜிஏவால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது என்னன்னா, நம்ம எல்லாருடைய குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இவங்க பராமரித்து வச்சுப்பாங்க. இங்க பாருங்க, நிர்வாகம், திட்டமிடல் மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதை மேம்படுத்துதல், சேவைகள் சரியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்தல். இந்த மாநில குடும்ப தகவல் தொகுப்பு எஸ்எஃப்டி, ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸோடைய வேலை என்னன்னா, எல்லா ஃபேமிலிஸோடைய சரியான தகவல்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. அப்போதானே ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு எத்தனை ஃபேமிலி இருக்காங்க, இப்போ வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இந்த அமௌண்ட் வந்து மந்த்லி இப்போ வந்து 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்னா அது எத்தனை ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க, எத்தனை ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுடைய டேட்டா என்ன, அவங்க எவ்வளோ பேர் இன்கம் வாங்குறாங்க, எவ்வளோ இன்கம் வாங்கலை, இந்த டேட்டாலாம் வேணும்ல கவர்மெண்ட்டுக்கு. அதுதான் ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ். அந்த தகவல்களை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மாநில குடும்ப தகவல் தொகுப்பு. 47 கோடி ரூபாய் செலவு பண்ணி டிஎன்இஜிஏவால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ நோக்கம் பயனாளர்களுக்கு சரியான பயன் போகணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அது யாருக்காக கொண்டு வராங்கன்னு தெரியணும். அதாவது அவங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு டேட்டா வேணும். உங்களுக்கு இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் பணம்னா எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு டீட்டெயில் வேணும். அது எல்லாமே இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடும். எல்லாமே ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க, இவங்க படிக்கிறாங்க, எல்லா தகவலும் அதில் வந்துடும். ஸோ அது இருந்தால் தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது கரெக்டாக நம்ம யாருக்கு கொண்டு போகணும் அந்த திட்டத்தை அப்படிங்கிறத செயல்படுத்த முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் இதுதான் இந்த மாநில ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ், எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஎன்இஜிஏவால் செயல்படுத்தப்படுது. தமிழ்நாட்டிற்கான வசிப்பிட தரவுகளுக்கான ஒற்றை ஆதாரமாக இருக்கும் மாநில குடும்ப தரவு தளத்தை டிஎன்இஜிஏ செயல்படுத்துகிறது. எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதை டிஎன்இஜிஏ தான் செயல்படுத்துறாங்க இந்த வலைதளத்தை. இது எதுக்காக? அவங்களுடைய தமிழ்நாட்டிற்கான வசிப்பிட தரவுகளுக்கான ஒற்றை ஆதாரம். இதுல தான் டோட்டலா நம்ம இருக்கிற வீடு என்ன, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன இன்கம் வருது, இந்த எல்லா தகவலுமே இந்த மாநில குடும்ப தகவல் தொகுப்பு எஸ்எஃப்டி மூலமாகத்தான் கவர்மெண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதுல தான் நமக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீமு எப்படி வந்து நம்ம யோசிக்கிறோம்ல, எப்படி இவங்களுக்கு கரெக்டாக தெரியுது ஒரு ஊரில் இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படி, இதெல்லாம் தான் இந்த டேட்டாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் இது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க தனியாக ஒரு ஆய்வு நடத்திடுவாங்க. இப்போ ஒரு டாக்குமெண்ட் நம்மளே கொடுக்குறோம்ல, இப்போ 1000 ரூபாய் பணம் வேணும்னா நீங்களாம் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம போய் அப்ளை பண்ணுறோம், யார் வேணாலும் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளை பண்ணதை வச்சு அவங்களோட இந்த டேட்டா பேஸை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே கரெக்டாக, ஒரு கரெக்டாக இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக இருக்கிறது தான் இந்த எஸ்எஃப்டி அப்படிங்கிற இந்த வலைதளம். இது வந்து டிஎன்இஜிஏவால் செயல்படுத்தப்படுது. ஓகேவா? அடுத்ததாக பாருங்க, தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பு மற்றும் தொலை உணர்தல். இது இங்கிலீஷ்ல டிஎன்ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் பாருங்க, தமிழ்நாடு ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ரிமோட் சென்சிங், டிஎன்ஜிஐஎஸ் என்ற ஒரு வலைதளம். இதை டிஎன்இஜிஏ தான், தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் தான் இதை செயல்படுத்துறாங்க. சரி, இது எதுக்காக சார் இந்த டிஎன்ஜிஐஎஸ் அப்படிங்கிறது எதுக்காக பாருங்க, புவிசார் தரவுகளை கண்டறிந்து சேமிக்கவும் கையாளவும் பகுப்பாய்வு செய்யவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. புவிசார் தரவுகள்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருடைய பரப்பளவு எவ்வளோ, அங்க எங்க நீரோட்டம் இருக்கு, குளம் எங்க இருக்கு, அந்த ஊருடைய மொத்த புவிசார் விஷயங்களும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இங்க பாருங்க, www.tngis.tn.government.in gov.in என்ற வலைதளத்தில் புவிசார் தகவல் அமைப்பு தொடர்பான அனைத்து தகவல்களை ஒருங்கே கொண்ட இணையதளமாக இது உள்ளது. இந்த டிஎன்ஜிஎஸ் வெப்சைட் தான் இது, www.tngis.tn.gov.in. இதுதான். ஸோ இதோட வேலை என்ன? இதை செயற்கைக்கோளை பயன்படுத்தி, செயற்கைக்கோள் சேட்டலைட்டை பயன்படுத்தி புவிசார் தரவுகளை கலெக்ட் பண்ணிப்பாங்க. எல்லா இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த புவிசார் தலங்கள், ஒரு இடத்துல எவ்வளோ ஏரியா இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எவ்வளோ ஏரியா, அதோட எல்லை எங்க முடியுது,
ஒரு எல்லையை மாற்றணும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் உருவாக்குறாங்க. இப்போ மயிலாடுதுறை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் உருவானுச்சு, நாகப்பட்டினத்துலேருந்து பிரிக்கிறாங்க. அப்போ நாகப்பட்டினத்துக்கும் எவ்வளோ எல்லைகளை முடிச்சு நம்ம மயிலாடுதுறை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அந்த எல்லையெல்லாம் அவங்களுக்கு வேணும்னா அந்த புவிசாருடைய லொக்கேஷன் எல்லாமே அவங்களுக்கு வேணும். அதை போய் அளந்துட்டுலாம் இருக்க முடியாது. அவங்க அந்த சேட்டலைட் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாத்தையுமே. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த டிஎன்ஜிஐஎஸ். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக தமிழ்நாடு எவ்வளோ பரப்பளவு, எங்கே கடல் இருக்கு, என்ன இருக்கு, எல்லாமே அந்த தகவலில் வந்துடும். இங்க பாருங்க, செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி நில பயன்பாட்டை வகைப்படுத்தவும், பயிர்களை அடையாளம் காணவும், தொலை உணர்தல், இந்த ரிமோட் சென்சிங் இருக்குல்ல, இந்த தொலை உணர்தல், அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல ரிமோட் சென்சிங், அதெல்லாம் பயன்படுத்தி எங்க பயிர் இருக்கு, என்னென்ன மாதிரி வயல்கள் இருக்கு, எவ்வளோ வந்து நம்ம கிட்ட விவசாயம் இருக்கு, நிலங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்துட முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் டிஎன்ஜிஐஎஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ டிஎன்ஜிஐஎஸ்னா தமிழ்நாடு ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ரிமோட் சென்சிங். இது டிஎன்இஜிஏவால் செயல்படுத்தக்கூடிய ஒரு வலைதளம். இதுல தான் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுடைய அனைத்து புவிசார் இடங்களை, தகவல்களை எல்லாத்தையும் சேமித்து வச்சுப்பாங்க. அதை வச்சுதான் ஒரு எல்லைகளை பிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லைகளை கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு இடத்த இன்னொருத்தவங்க கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நிலம் சம்பந்தப்பட்ட எல்லாமே இதுல தான் நடக்கும். சரியா? இது மூலியமாகத்தான் நோட் பண்ணுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு நம்பிக்கை இணைய கட்டமைப்பு. இதுக்கு பேர் நம்பிக்கை இணையம்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை வலைதளம், இதுக்கு பேரு நம்பிக்கை வலைதளம். இருக்கு பாருங்க, தமிழ்நாடு பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ நம்பிக்கை இணையம், இதுக்கு பேரு நம்பிக்கை இணையம். அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். அரசாங்க செயல்முறைகளை முழுவதுமாக இணைய வழியில் நடைமுறைப்படுத்த நம்பகமான மற்றும் பாதுகாப்பான ஆதாரமாக விளங்குகிறது. அதாவது கவர்மெண்டோடைய அனைத்து செயல்முறைகளையும், கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, என்னென்ன மாதிரி திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க, அவங்களுடைய ப்ராசஸ் என்ன, இந்த எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நம்பிக்கை இணையம். அதனாலதான் இதுக்கு பேர் நம்பிக்கை. அதாவது கவர்மெண்ட் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை வரணும்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அவங்க மேல இதெல்லாம் பண்றாங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்காக தான் இந்த நம்பிக்கை இணையம், இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த வலைதளத்தை டிஎன்இஜியை செயல்படுத்துறாங்க. ஓகேவா? இ சேவை தளத்தின் மூலம் வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் உரிமங்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையின் ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகளை பாதுகாக்கவும் சரிபார்க்கவும் இது உதவுகிறது. தமிழ்நாட்டின் தற்போதைய மற்றும் முந்தைய காலகட்ட நிலப்பதிவுகள் அனைத்தும் இத்தளத்தில் பாதுகாக்கப்படும். அப்போ இந்த நம்பிக்கை இணையத்துடைய அர்த்தம் என்ன? நம்மள ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், அது எல்லாமே இந்த வலைதளத்துல பாதுகாப்பா இருக்கு. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, இப்போ பாருங்க, இ சேவை தளத்தின் மூலம் வழங்கப்படும் சான்றிதழ்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் தராங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்லாம் கவர்மெண்ட்டும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் டைரக்டா நமக்கு தரதில்லை. அந்த சர்டிஃபிகேட்டை கவர்மெண்ட்டும் பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது, நம்ம நாடு சம்பந்தப்பட்ட, நம்ம ஸ்டேட் சம்பந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அதுக்காக உள்ளதுதான் இந்த நம்பிக்கை இணையம். ஸோ இந்த நம்பிக்கை இணையம் மூலமாக டிஎன்இஜியை தான் அதை பார்த்துக்கிறாங்க. இந்த நம்பிக்கை இணையம் அவங்க தான் செயல்படுத்துறாங்க. ஸோ இது எதுக்காக? அரசு துறை, அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் பாதுகாக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நம்பிக்கை இணையம். இதுல தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தற்போதைய மற்றும் முந்தைய காலகட்ட நிலப்பதிவுகள் அனைத்தும், முந்தைய காலகட்டத்தோட நிலப்பதிவுகள் நம்ம பார்க்குறோம்ல, பட்டாலாம் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், 100 வருஷம் முன்னாடி நான் பண்ணிட்டேங்கன்னு சொல்லுவோம். அதான் பேர்ல சொன்னா போதுமா? டாக்குமெண்ட் வேணும். கவர்மெண்ட் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்பிக்கை இணையம் என்பது அரசு சார்ந்த எல்லா ஆவணங்களும் பாதுகாப்பாக சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள ஒரு வலைதளம் தான் நம்பிக்கை இணையம். அதனாலதான் அதுக்கு பேர் நம்பிக்கை. சரியா? நம்பிக்கையாக அங்க எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்களா இருக்கட்டும், எல்லா முக்கியமான கவர்மெண்ட்ல இருக்கிற ஆவணங்கள் எல்லாமே இங்கதான் பாதுகாப்பா இருக்கும். சரியா? அதுக்கு பேர் தான் நம்பிக்கை ஆணையம். அடுத்தது எளிய தமிழகம், SITN அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை தமிழ்நாடுன்னு அர்த்தம். இந்த திட்டத்துக்கு பேர், இந்த வலைத்தளத்துடைய பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சிம்பிளிஃபை டிஎன். சிம்பிளிஃபை டிஎன் அப்படின்னா என்ன? எளிய தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன சார்? அரசு நிர்வாகத்தை திறம்பட மேற்கொள்ளவும் அதே சமயம் எளிமையான முறையில் செயல்படுத்த எளிய தமிழகம் என்ற புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அரசின் பல்வேறு அரசு துறைகள் வாரியங்களின் செயல்முறைகளின் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி மறு உருவாக்கம் செய்யும் முயற்சியில் தமிழ்நாடு மின் ஆளுகை முகமை ஈடுபட்டு வருகிறது. பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் துறைகளின் சேவைகளை விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் கிடைக்க சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஆலோசனை செய்யப்பட்டு வரைவு அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த எளிய தமிழகம்னா
ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் அதை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் எளிய தமிழகம், சிம்பிளிஃபை தமிழ்நாடு, டிஎன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது அரசுடைய பல்வேறு அரசு துறைகள் வாரியங்களின் செயல்முறைகளின் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி மறு உருவாக்கம், அதாவது அந்த வேலையை ரொம்ப எளிமையா மாத்துறது, அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சிம்பிளிஃபை டிஎன் அப்படிங்கிறது. எளிய தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்கும், அதோட அப்டேட் டெக்னாலஜி ஏதாவது இன்னும் ஸ்பீடா பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபைடா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த சிம்பிளிஃபை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் தமிழ்நாடு இஜிஏவால் செயல்படுத்தப்படுது. அடுத்து இ பார்வை, இ பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தமிழ்நாடு இஜிஏவால் செயல்படுத்தப்படுது, இ கவர்னன்ஸால. என்னன்னு பாருங்க. இ பார்வை அப்படின்னா, இ பார்வை என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண் புரை கண்டறிதல் அமைப்பாகும். கண்ணில் புரை அப்படின்னு சொல்லுவோம்ல, கண்ணில் வந்து புரை விழுந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம், தெரியுதா உங்களுக்கு? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வலைத்தளம் தான் இ பார்வை. இந்த இ பார்வை அப்படிங்கிறது நம்ம கண்ணில் வந்து புரை விழுந்துருச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ அதை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்காக தான் அந்த இ பார்வை உருவாக்கப்பட்டுச்சு. இதுவும் டிஎன்இஜிஏவால தான் செயல்படுத்தப்படுது. கண் புரையை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பார்வையிலே கண்புரையை தவிர்க்க தமிழ்நாடு மின்னாளுமை முகமையின் இ பார்வை எனும் செயலியானது மாநிலம் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம மாநிலத்தில் நம்ம கண்ணில் இந்த புற விழுந்துறதுல அது ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அதை சரி பண்றதுக்காக தான் இந்த இ பார்வை அப்படிங்கிற ஒரு வலைதளம் மூலமாக நமக்கு அது வந்து செயல்படுத்தப்படுது. இதுவும் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சிஸ் மூலமாகத்தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரியா? ஸோ அந்த இ பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல். தமிழ்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இங்கிலீஷ்ல பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் டிடெக்ஷன். இந்த ஒரு வலைத்தளம் இருக்கு. இதுவும் டிஎன்இஜியை தான் செயல்படுத்துறாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மின்னாளுமை முகமை மற்றும் வேளாண்மை துறையினால் உருவாக்கப்பட்ட உழவன் செயலி வாயிலாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பயிரில் உள்ள பூச்சிகளை கண்டறியவும், பூச்சிகளால் தாக்கப்பட்ட பயிரை தங்கள் கைபேசியில் படம் பிடித்தால் அதற்கான தீர்வும் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும். இந்த செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல் அப்படிங்கிற இந்த பிளான் என்னன்னா, உழவன் செயலி மூலமாக இதை செயல்படுத்துறாங்க நம்ம மாநிலத்தில். உழவன் அப்படிங்கிறது ஒரு ஆப். ஸோ அந்த ஆப் மூலமாகத்தான் இந்த திட்டம் செயல்படுது. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, இப்போ விவசாயிகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து வயலில் ஏதாவது விதைச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதோடைய பூச்சி வந்து அங்கே தாக்கியிருக்கு அப்படின்னா அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அதில் என்ன பூச்சி அதை தாக்கியிருக்கு, அந்த பயிரை வந்து என்ன தாக்கியிருக்குங்கிறத கவர்மெண்ட் அதுலேருந்தே அதை அப்டேட் பண்ணி அந்த ஆப்பை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பூச்சி தான் அதில் அட்டாக் பண்ணியிருக்கு, இதுக்கு வந்து நீங்கள் இதை பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னா அந்த குறுஞ்செய்தியாக ஒரு மெசேஜே வரும் அதை சரி பண்ணுறதுக்கு. அதுக்காக உள்ளது தான் இந்த உழவன் செயலி மூலமாக. உழவன் செயலி இன்னும் நிறைய விஷயத்த பண்ணும். உழவன் செயலி வந்து நீங்கள் விவசாயம் தொடர்பாக இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதில் இந்த செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல் ஏஐ டூலை பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன்படுத்தி உழவன் செயலி மூலமாக ஒரு பயிருடைய பூச்சி மற்றும் நோய், அதில் என்ன பூச்சி அதை அட்டாக் பண்ணியிருக்கு, என்ன நோய் இருந்திருக்கும் அந்த இடத்துல, அது என்ன சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வலைதளமாக இந்த உழவன் செயலி மூலமாக இந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்க டிஎன்இஜிஏ. இந்த உழவன் செயலிங்கிறது கான்செப்ட் நிறைய இருக்கு, அது மூலியமாக விவசாயிகளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அது கொடுக்கும். ஆனா இங்க நம்ம டிஎன்இஜிஏல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஏஐயை பயன்படுத்தி அந்த பூச்சி அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை போட்டோ எடுத்து அந்த உழவன் செயலி மூலமாக அந்த பூச்சி கடிச்ச பயிரில் கடிச்ச இடத்த போட்டோ எடுக்கிறான்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு குறுஞ்செய்தி ரிட்டர்ன் வரும், இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது சரி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக செயல்படுத்தப்படுறதா இந்த மெத்தட். அடுத்தது தமிழ்நாடு சட்டமன்ற பதிவுகளை மின்னணுமயமாக்கல் மற்றும் மேலாண்மை செய்யும் திட்டம். இங்கிலீஷ்ல பாருங்க. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் எலக்ட்ரானிசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். அதாவது தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தை மின்னணுமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டிஎன்இஜியை இதை செயல்படுத்துவாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு நம்மளோட சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் பாதுகாக்கப்படணும். ஒரு பேப்பராகவே இருந்தால் அது பாதுகாக்கப்படுறது கஷ்டம். அதனால எல்லாத்தையுமே கணினிமயமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்கீமுடைய பேர். சரியா? சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள், இயற்றப்பட்ட சட்டங்கள், வெளியிடப்பட்ட அறிக்கைகள் போன்றவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டம் மூலமாக. இதை டிஎன்இஜியை தான் செயல்படுத்தி ரன் பண்றாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பதிவுகளை மின்னணுமயமாக்கல் மற்றும் மேலாண்மை செய்யும் திட்டம், இது மூலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள், இயற்றப்பட்ட சட்டங்கள், இது எல்லாத்தையுமே
ஒரு பேப்பர்ல மட்டும் இல்லாம ஆன்லைன்ல கணினிமயமாக்கப்பட்டு எல்லாமே பாதுகாக்கப்படுது. ஏன்னா ஒரு பேப்பர்னா திடீர்னு என்ன ஆயிடும், ஒரு நெருப்பு வருதுன்னா அது எரிஞ்சிடும், மழை பெஞ்சு தண்ணி பட்டா ஊறி போயிடும். ஆனா ஒரு ஆன்லைன் டாக்குமெண்டா வச்சிருந்தோம்னா அந்த சிஸ்டம் வீணா போனாலும் இன்னொரு சிஸ்டம்ல அந்த ஐடி நம்ம லாகின் பண்ணோம்னா அந்த டீடைல் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அதனால தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற வரலாறு. 1921ல அது செயல்பட்டு இருக்கும். அப்போ அப்பையிலேருந்து இருக்கக்கூடியதை நம்ம வந்து அவ்வளவு விஷயங்களை பாதுகாக்கணும். அங்க இருக்கிற விவாதங்கள் பேசுனது எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த திட்டம். இது டிஎன்இஜிஏவால செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் லட்சக்கணக்கான பாதுகாக்கப்பட்ட பதிவுகளை மின்னணுமயமாக்கி நிர்வகிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதோட நோக்கமே என்ன? சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான டாக்குமெண்ட் இருக்கு. நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எவ்வளவு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு, எவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கும், முக்கியமான விஷயங்கள் எவ்வளவு பேசப்பட்டிருக்கும், அந்த எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா எல்லாத்தையும் பேப்பர்ல வைக்க முடியாது, எல்லாத்தையுமே கணினிமயமாக்குறது. அதுக்காக டிஎன்இஜியை செயல்படுத்துற ஒரு திட்டம் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தை அப்படி மாத்துறதுக்காக உள்ள திட்டம். அடுத்து இ சேவை மையம். நம்ம பார்க்குறோம்ல, இ சேவை மையம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் ஏதாவது அப்ளை பண்ணணும், ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது, இல்லை ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணுறோம், இல்லை அதில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நேராக போய் இந்த இ சேவை மையம்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வெளியில் போர்டு மாட்டியிருப்பாங்க. அந்த கடையில் போனோம்னா அவங்களே நமக்கு அந்த எப்படி அப்ளை பண்ணுமோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேருந்து ஒரு 10 நாளில் நமக்கு அந்த டாக்குமெண்ட் வீட்டுக்கு வந்துடும். இதுதான் இந்த இ சேவை மையம். இந்த இ சேவை மையங்கள் 2014 2015ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் தான் அறிவிக்கப்பட்டுச்சு இதை தொடங்குறது. முன்னோடி திட்டமாக இது முன்னோட்டமா என்ன பண்ணிட்டாங்க, 2014 பிப்ரவரி 24ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சென்னை மற்றும் சில மாவட்டங்கள்ல 2014 ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இது அறிவிக்கப்பட்டது. இ சேவை மையம் வந்து எந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. 2014 டு 2015 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சு. அறிவிக்கப்பட்டு இம்மிடியேட்டா அதை ஸ்டார்டிங்கா எப்ப தொடங்கினாங்கன்னா 2014லயே பிப்ரவரி 24ஆம் தேதியே சென்னையில மட்டும் சில மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படியே எல்லா இடத்துலையும் தொடங்கப்பட்டுச்சு. இந்த இ சேவை மையங்கள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம், அங்கீகாரம் பெற்ற தனியார் மையங்கள், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் போன்ற அமைப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குகிறது. இந்த இ சேவை மையம் எப்படிலாம் கனெக்ட் ஆவாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு கேபிள் டிவி நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா கனெக்ட் ஆகி அவங்க தான் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சிருப்பாங்க இ சேவை மையம். அது மூலியமாக அந்த சேவைகளை கொடுப்பாங்க. அதே மாதிரி சட்டமன்ற அலுவலகம் நல்லா நோட் பண்ணி பாருங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வெளியில் அது இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வட்டார அலுவலகம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ அந்த இடத்துக்குலாம் நம்ம சொல்கிறோம்ல தாலுகா ஆஃபீஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இ சர்வீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்காக தான் அந்த இ சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுவதும் 34,843 இ சேவை மையங்கள் இயங்கி வருகிறது. இது வந்து 2025 கணக்கீடு. இப்போ நீங்கள் 2026 இன்னும் அப்டேட் ரிலீஸ் பண்ணலை. 2025 வரைக்கும் கொடுக்கப்பட்ட அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 34,843 இ சேவை மையங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேவா? இது இப்போ இருக்கிற அப்டேட்ல இருக்கிற டேட்டா. 2026 ரிலீஸ் பண்ணல. சரியா? ஸோ இதான் இ சேவை மையம் 2014-15 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. அடுத்தது தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம், ஐடிஎன்டி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப்னு இதை சொல்லுவாங்க. ஐடிஎன்டி ஹப் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் இது அப்படின்னா என்னன்னு பாருங்க. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 30,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இந்த தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம். அதாவது இந்த ஹப் வந்து அங்கதான் அமைக்கப்பட்டிருக்கு. 2ஆம் நிலை நகரங்கள், 3ஆம் நிலை நகரங்களில் இடங்களில் தொழில்நுட்ப மையங்களை நிறுவுவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளது. அதாவது 2ஆம் நிலை நகரம், 3ஆம் நிலை நகரம்னா கொஞ்சம் சிட்டிக்கு அடுத்தது. அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணணும், ஏதாவது புதுசா ஏதாவது தொழில்நுட்பங்கள் உருவாக்குறது, ஏதாவது பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் உருவாக்குறது தொடர்பாக எல்லா விஷயமும் இங்கே தான் நடக்கும். அதுக்கான அறிவுறுத்தல். புதிதாக தொடங்கும் நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த புதுமையான நடைமுறைகளை கண்காணித்து போன்றவை இதன் முதன்மையான நோக்கமாகும். இந்த தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஐடிஎன்டி ஹப், தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் எங்க இருக்கு? சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல வளாகத்துல 30,000 சதுர அடி பரப்பளவுல அது இருக்கு. ஓகேவா? அது ஓகே. பட் ஆனா அதோட வேலை என்ன அப்படின்னா, புதுமையான யாராவது புதுசா பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய 2ஆம் நிலை நகரம், 3ஆம் நிலை நகரங்கள்ல புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பிசினஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் சொல்றது, டெக்னாலஜி வைஸா எல்லாமே டெக்னாலஜி வைஸா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹப். ஸோ தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம், இது ஐடிஎன்டி ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய வேலை என்ன,
அந்த தொழில்நுட்ப ரீதியாக அட்வைசபிள் கொடுக்கறது. அடுத்து கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் அட்வைஸ் கொடுக்கறது. முன்னேற்றம், சரியா? முன்னேற்றம்னு ஒரு வலைதளம் இருக்கு. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையால் உருவாக்கப்பட்ட முன்னேற்றம் இணையதளம் மாநிலத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணித்து அவற்றின் வளர்ச்சியை மீளாய்வு செய்கிறது. இதன் மூலம் உட்கட்டமைப்பு திட்டங்களின் விவரங்கள், தொடங்கப்பட்ட நாள், நடைபெறும் இடம் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதுடைய வேலை என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு மின் ஆளுமை, தமிழ்நாடு கவர்னன்ஸ் தான் இதை செயல்படுத்துறாங்க, இந்த வெப்சைட்டை. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே தமிழ்நாட்டில் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடங்குறாங்க, ஒரு கட்டமைப்பு தொடங்குறாங்க, அது தொடங்கப்பட்ட நாள் என்ன, அது எவ்வளோ பட்ஜெட்டில் போயிட்டு இருக்கு, அது எப்போ முடியுது, இந்த எல்லா டீட்டெயிலையுமே இதில் நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா அது ஒரு முன்னேற்றம் தானே. ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டம் ஒன்று பண்ணுறாங்க, அது ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுது. ஸோ அது எப்போ தொடங்கினாங்க, அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் பாதுகாக்க முடியும், பார்த்துக்க முடியும். அதுக்காக தொடங்கப்பட்டதா இதை முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வலைதளம். இது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னா என்ன அர்த்தம், TNEGA கவர்னன்ஸ் தான் என்ன பண்றாங்க, இந்த முன்னேற்றத்தை உருவாக்கி, இணையதளத்தை உருவாக்கி நம்ம மாநிலத்துடைய உட்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணிக்கிறாங்க. மாநிலத்துடைய உட்கட்டமைப்புனா என்ன அர்த்தம், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் அதை கண்காணித்து அதோடைய டீட்டெயிலை பராமரிக்கிறாங்க. அதை நம்மளால பார்த்துக்கவும் முடியும். சரியா? ஒரு திட்டம் இருக்கு, ஒரு பெரிய ஒரு பில்டிங், ஏதோ ஒரு IT பில்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, அது சம்பந்தப்பட்ட தகவலை பதிவு பண்ணிடுவாங்க. இந்த ரேட்ல தொடங்குறோம், இதோடைய நோக்கம் இதுதான், இது நம்ம இந்த வளர்ச்சிக்கு நம்ம இதை கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற இந்த தகவல் எல்லாத்தையுமே அதில் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இது நம்ம முன்னேற்றம் அப்படிங்கிற இந்த வலைதளம் மூலமாக பார்த்துக்க முடியும். அடுத்தது டிஜிட்டல் தமிழ்நாடு திட்டம். டிஜிட்டல் தமிழ்நாடு திட்டம் DITN அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் தமிழ்நாடு அனைத்து அரசு துறைகளும் தங்கள் சேவைகளை வெளிப்படைத்தன்மையுடனும் உடனுக்குடனும் வழங்குவதற்கு ஏதுவாக துறைகளின் அனைத்து நடவடிக்கைகளையும் டிஜிட்டல் முறையில் மாற்றி அமைப்பது. பேர்லயே இருக்கு, டிஜிட்டல் தமிழ்நாடுனால என்ன அர்த்தம், எல்லா துறைகளையுமே டிஜிட்டல் ரீதியா, அதாவது கணினி மயமாக்குறதுக்கு உருவாக்கணும். எல்லாத்தையுமே பேப்பர்லாம் இல்லாம, எந்த டைரக்டா வந்து வேலை அதெல்லாம் இல்லாம எல்லாம் ஆன்லைன்லயே வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி நம்மளுடைய இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுதான் இந்த டிஜிட்டல் இந்தியா. 2015 இதை சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம்ங்கிறது என்ன, முழுக்க முழுக்க நம்மளுடைய அனைத்து அரசு துறைகளுடைய வேலையுமே கணினி மயமாக்கப்படணும், எல்லாமே டிஜிட்டலா மாறணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்து செயல்படுது. அடுத்தது நமது அரசு. நமது அரசு மை கவர்மெண்ட், ஓகேவா? மை கவர்மெண்ட் இதெல்லாமே இணையதளம். இதெல்லாம் வெப்சைட்ல போட்டீங்கன்னா www போட்டு TN இடத்துல mygov.in போட்டீங்கன்னா வரும். இது எல்லாமே வலைதளம். இதெல்லாம் யாரால பார்த்துக்கப்படுது, TNEGA-வால பார்க்கப்படுது. அவங்க தான் இதெல்லாம் செயல்படுத்துறாங்க. நமது அரசு, தமிழ்ல நமது அரசு அப்படிங்கிற வலைதளம் அரசின் கொள்கைகள், செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்த தகவல்களை மக்கள் வெளிப்படைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள நமது அரசு என்ற ஒரு தளத்தை உருவாக்கியுள்ளது. நமது அரசுங்கிறது ஒரு வலைதளத்தோட பேர், ஒரு இணையதளம். ஓகேவா? நமது அரசு அது ஒரு இணையதளம். அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, நம்மளோட கவர்மெண்ட் என்னென்ன திட்டத்தை செயல்படுத்துறாங்க, அதோட நோக்கம் என்ன, அதையெல்லாம் நம்மளும் தெரிஞ்சு நம்மளுடைய சஜஷனும் கொடுக்க முடியல. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் நமது அரசுங்கிற ஒரு இணையதளம். இது TNEGA தமிழ்நாடு கவர்னன்ஸால் பார்த்து கொள்ளப்பட்டு அவங்க தான் இதை செயல்படுத்துறாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன, நமது அரசுங்கிற வெப்சைட்டோட வேலை என்ன, நம்மளுடைய கவர்மெண்டோடைய செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்த தகவல்களை மக்கள் பார்க்க முடியும். அவங்க என்ன மாதிரி திட்டம் சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறத மக்கள் வெளிப்படைத்தன்மையா பார்க்க முடியும். பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கருத்துக்களையும் அதில் பதிவு பண்ண முடியும். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் இப்போ என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தகவல் இருக்கும். அதுலேயே நீங்க உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ண முடியும். இதை நீங்க இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டதா நமது அரசுங்கிற ஒரு வலைதளம். ஓகேவா? அடுத்ததாக AIFRS. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் சிஸ்டம். நம்ம ஃபேஸை பார்த்து நம்ம அட்டண்டன்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, வருகை பதிவேடெல்லாம் போடுறோம். இங்க பாருங்க, பணியாளர்களின் வருகை பதிவினை தெரிந்து கொள்ள உருவாக்கப்பட்டது தான் இந்த AIFRS, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முக அடையாள வருகை பதிவேடு. இதுவும் TNEGA-வால உருவாக்கப்பட்டது தான். இது அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் அவங்களோட வருகை பதிவேடை பதிவு பண்றாங்கல்ல, அவங்களோட ஃபேஸை வச்சு ரெகக்னைஸ் பண்ணிக்கும். AI மூலமாக இந்த விஷயத்தை பண்றாங்க. இதோடைய ஷார்ட்கட் AIFRS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஃபேஷியல் ரெகக்னேஷன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுவும் TNEGA-வால செயல்படுத்தப்படுது. இதுலயே பார்த்தீங்கன்னா முக அடையாளம் கண்டறியும் மென்பொருள், அதாவது இங்கிலீஷ்ல FRS சொல்லுவாங்க, ஃபேஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கப்பட்டுச்சு.
இது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை தமிழக முதல்வர் அவர்களால் அக்டோபர் 4, 2021 அன்று காவல்துறையின் பயன்பாட்டிற்காக முக அடையாளம் கண்டறியும் இந்த மென்பொருள் தொடங்கி வைக்கப்பட்டது. முக அடையாளம்னா இது கான்செப்ட் என்னன்னா, இப்போ இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் இது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தங்களை வந்து ஒருத்தர் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அவர் மேல வேற ஏதாவது குற்றம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க, அவரோட போட்டோவை போட்டு இந்த பக்கம் அனலைஸ் பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பண்ணியிருக்காருன்னு டக்குன்னு ஏஐ மூலியமா காமிச்சிடும். அவரோட முகத்தை வச்சு இன்னொருத்தங்க இருக்காங்களான்னு காமிச்சிடும். இல்லையா இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு கிரைம் சொல்றாங்க, இது வந்து ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, ஒரு செயின் வந்து ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறீங்க, அப்போ வந்து போட்டோவை காட்டுவாங்க. நீங்க ஒரு அடையாளம் சொல்றீங்க, இந்த பாருங்க இவங்க தான் அந்த போட்டோ அப்படின்னு ஒரு போட்டோவை கொடுக்குறீங்க, இவர் தான் அவர் படிச்சுட்டு ஓனார் நான் போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த போட்டோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டோ வச்சுட்டுலாம் போய் தேடிட்டுலாம் இருக்க வேண்டாம். அந்த போட்டோவை இதுக்கு முன்னாடி கிரைம் பண்ண நிறைய அது மாதிரி யாராவது செயின் எடுத்துட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களோட போட்டோலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அதில் இவங்க கொடுத்து அந்த போட்டோவை லெஃப்ட் சைடு போடுவாங்க. போட்டால் டக்குன்னு அந்த ஸ்க்ரால் ஆகி இந்த போட்டோவில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி கிரைம் பண்ண லிஸ்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு அதுவே வெரிஃபை பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் இந்த முக வரைபடி இதுபடியும் பயன்படுத்தப்படுது, அந்த முகத்தை வச்சு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 2021 போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையத்தில் முதல்வர்கள் ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஆர்எஸ் சிஸ்டத்தை தொடங்கி வச்சாங்க. சரியா, ஃபேஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் தொடங்கி வைக்கப்பட்டது. காவல் நிலையங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நபர்களின் புகைப்பட தரவுகளோடு ஒப்பிட்டு அடையாளம் கண்டறிய பயன்படும். ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லா போட்டோஸையும் வச்சு நீங்க புதுசா கொடுக்குற போட்டோஸை வச்சு அவங்க மேட்ச் ஆகுதான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக இந்த எஃப்ஆர்எஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப பயன்படும். இது டிஎன்இஜியை தான் செயல்படுத்துறாங்க. ஓகேவா, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா, ஸோ இதோட இந்த பார்ட் நமக்கு க்ளோஸ். இது வந்து எக்ஸாம் டைம்ல நம்ம வேற இன்னும் நிறைய இருக்கு. இவ்வளவுதான் ஈஸியாக செயல்படுத்துறாங்களா, அவங்க எவ்வளவோ செயல்படுத்துறாங்க, நமக்கு எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இ கோர்ட் இருக்கு, இ பஞ்சாயத்து இருக்கு, அதாவது பஞ்சாயத்து சிஸ்டம்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்துக்குமே கணினிமயமாக்கக்கூடிய வலைதளங்கள், இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு டிஎன்இஜி அமைப்பால். ஆனா எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியாது, எல்லாம் நமக்கு வேண்டாம். இது எக்ஸாம் ஆங்கிள் இப்ப இருக்கிற வெங்கடேசன் அவர்கள் புத்தகத்தில் இருக்கிற அப்டேட்டில் இருக்கிற இது டீடைல்ஸ் எல்லாமே கூடுதலாகவும் சில விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி நம்ம படிக்கணும்னா எக்ஸாம் டைம்ல பார்த்தா போதும். இப்போ எக்ஸாம் வந்து இப்போ ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுமா, கால்ஃபர் வருதுல, நோட்டிஃபிகேஷன் வருதுல, அந்த டைம்ல வேற ஏதாவது சும்மா ஷார்ட்கட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி ரொம்ப டெப்தா இதுக்கு மேல போக வேண்டாம். ஸோ இதுதான் டிஎன்இஜிஏ, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. 2007 தொடங்கப்பட்டது. 1998 தொடங்கப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிற அமைச்சகத்துக்கு கீழே தான் நம்மளுடைய இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வலைதளங்கள் இணையதளம் உருவாக்கி நம்மளுடைய வேலையை இணையதளத்திலே பார்க்க வைக்கிறது, இணையதளத்திலே கவர்மெண்டுடைய ப்ராசஸை காட்டுறது, ஸோ வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம நாடு ஒரு இ கவர்னன்ஸ் சிஸ்டமாக மாறணும். இ ஃபார் எலக்ட்ரானிக் அந்த சிஸ்டத்தில் மாற்றணும். அப்போதான் நமக்கு எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும். அதுக்காக உருவாக்கப்படுறது தான் இது, தான் அதோடைய நோக்கம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் போய் நம்ம ஆப்பில் ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஹோம்ல மேலே ஒரு 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ரிசோர்ஸ்னு ஒரு இடம் காட்டும், அந்த ரிசோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, ஸோ இப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அப்படியே இது எப்படி டெஸ்ட் எழுதணுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படியே நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் இந்த ஸ்டார்ட் நியூ டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதில் நம்மளோட தம்ப்நெயிலேயே ட்ரைபாட் டெஸ்ட்டு 3 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு சில கேள்விகள், ஒரு 20 கேள்விகளுக்குள்ள சில கேள்விகள் இதுலேருந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதிலே ரேங்க்கும் காட்டும். அதை அட்டன் பண்ணீங்கன்னா அந்த டைமில் ரேங்க் எப்படி காட்டும் அப்படின்னா, நீங்கள் எழுத போகிற டைமில் எக்ஸாம் எத்தனை பேர் அதை எழுதியிருக்காங்களோ அந்த டெஸ்ட்டை, அத்தனை பேரை வச்சு நீங்கள் எத்தனாவது ரேங்க்குங்கிறத அதை காமிச்சிடும். ஓகேவா, அதே மாதிரி ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக காட்டுதல் அதிகமாக காட்டுதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்கின அதே மார்க்கை எத்தனை பேர் வாங்கியிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ரேங்க் தான் காட்டும். ஒருத்தங்களே 20க்கு 15 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா 15 கொஸ்டின் எடுத்த எல்லாரும் ஒரே ரேங்க்ல தான் இருப்பீங்க. 50வது ரேங்க்னா 50வது ரேங்க்லேயே தான் எல்லாரும் இருப்பீங்க. ஸோ அந்த ரேங்க்ங்கிறது அந்தந்த மார்க்கை வச்சு டிஃபர் ஆகும். ஒரே மார்க் எடுத்திருந்தா எல்லாருக்கும் ஒரே ரேங்க், அந்த மார்க் எடுத்த எல்லாரும் ஒரே ரேங்க்லேயே இருப்பீங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, சரி, அடுத்த ட்ரைபாட் எபிசோட் 4ல் திங்கட்கிழமை நீங்கள் சந்திப்போம். நன்றி.